வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பொடி ரெசிபி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு துளியோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உண்மையாலே கருவேப்பிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகருக்கு, வெயிட் லாஸ்க்கு, அதுக்கு எல்லாமே. ஸோ கருவேப்பிலை நல்லா ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுமே இதெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ என்னென்னன்றது நான் நெக்ஸ்ட்டு அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கையால் எடுத்து நொறுக்குன்னா அப்படியே அழகாக உதிரியாக நொறுங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி துளியோண்டு எண்ணெய் ஊற்றி கார்லிக் ஒரு கப்பு ஃபுல்லாக பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா சிம்மில், இது எல்லாமே நீங்கள் சிம்மில் தான் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ எதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கார்லிக்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னும் நமக்கு வாழ்வு பிரச்சனை அது எல்லாமே நமக்கு லேசாக்கி கொடுக்கும். ஸோ இதுவுமே நல்லா சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு புளி அதையுமே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம். ஸோ அதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே சிம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வெள்ளை உளுந்து. நெக்ஸ்ட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கடலப்பருப்பு. இது எல்லாமே ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா சிம்மில் வச்சு நல்லா முறுவலாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். உளுந்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக உளுந்தெல்லாம் எடுக்கிறப்போ நமக்கு இந்த இடுப்பு வலி அது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ உளுந்துமே இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கூட ஒரு கப்பு ஃபுல்லாக வேர்க்கடலை சரிங்களா. நல்லா அதையுமே முன்னாடியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோலெல்லாம் எடுத்து வேர்க்கடலை அதுவுமே சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2 கப் அளவு கூட நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் அண்ட் அரோமா கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா முறுவலாக சூப்பராக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேச்சுலராக இருக்கோம், இல்லை ஒரு குயிக் ரெசிபி வேணும், நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பொடி நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளியோண்டு அதே நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட ஒரு 4 காஷ்மீர் மிளகாய், 4 நீட்டு மிளகாய் சேர்த்து அதையுமே வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே நல்லா வறுத்து எடுத்ததுமே இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துப்போம். வறுத்து எடுத்ததை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்ததுமே நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தோன்னா, பேஸ்ட் இந்த சென்ஸ் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி. ஸோ நீங்கள் அரைக்கிறப்ப கருவேப்பிலை தனியாக, இந்த வறுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே தனியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கல்லுப்புமே சேர்த்துக்கோங்க. ஸோ சூப்பரான பொடி ரெடி தயார். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is signing off from Sahana Kitchen. Bye.